சலிச்சது வானமும் சலிச்சது வானம் சலிச்சது வானமும் சலிச்சது இடமும் சலிச்சது இடமும் சலிச்சது காற்றும் சலிச்சது கடலும் சலிச்சது நண்பா ஓகே, இன்னைக்கு இந்த ஹாலில் தான் என்ன பண்ண போகிறோம், ராவ செய்ய போகிறோம் அப்படின்னு எங்களை பார்க்குறதுக்காக உங்கள் பேர் எவ்வளோ பெரிய க்ரௌட் இருக்காங்க அப்படின்னு இருக்கிறாங்க, வருவாங்க. ஆனால் இங்கே தான் ட்ராமா அப்படின்னு சொல்லிக்கிட்டாங்க. தரகு மட்டும் வந்து கிழிச்சிடும். அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன், என் வாயிலேருந்து கெட்ட வார்த்தை வராது. இந்த இதை பார்த்தா வருது. இவர் கெட்ட வார்த்தை மட்டும் தாங்க பேசுறாரு, பொய் சொல்றாரு. நம்புறீங்க? நம்பாங்க. Finally we reached the destination. So the destination is here. தான் கூகுளுக்கே வாய்ஸ் கொடுத்தவரு. அப்படியா? இங்க கூகுள் வாய்ஸ் கொடுப்போம். Finally you reached your destination. Yeah, this is the Mannar. என்ன ஹால்? என்ன ஹால்? நீங்கள் நெருங்கி கொண்டிருப்பது இது சூரியன். நீங்கள் கேட்டுக்கொண்டு இது இல்ல அது என்னமோ மாலை சொல்லுவாரு, தமிழ் மாலை. கேடிவிக்கும் ப்ரொமோட் பண்றீங்கல்ல எல்லாமே. வீடியோ நாங்கள் எடுத்து கொடுப்போம். வீடியோ விளாகுக்கு வீடியோ பார்த்தாதுல, இதே நீ அப்படியே எடிட்டில் போடுறா. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சரி வரவே மாட்டீங்க. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சர்ப்ரைஸ் பண்ணுங்க. எங்களையும் சர்ப்ரைஸ் பண்ணி விட்ருங்க. அன்சப்ஸ்கிரைப் பண்ணி விட்றாங்கடா இருக்கிறவங்கலாம். ஏசிலாம் போட்டு எங்களை நடிக்க சொல்கிறாங்க. ஏசியில் நாங்கள் அடிக்க முடியாது. ஆமாம் ஆமாம், பேமெண்ட் கொடுத்தீங்கன்னா போதும். என்ன நீங்கள் ஏசி போட்டால் நடிப்பீங்க, அவங்க டைமில் வரும். நீங்கள் ஏசி போட்டால் நடிப்பீங்களா, பேமெண்ட் கொடுத்தா நடிப்பீங்களா? நான் ஓசியில் நடிப்பேன். ஓசியில் நடிப்பீங்களா? நானும் அப்படி கிடையாது, பேமெண்ட் கொடுத்தா மட்டும் தான் நடிப்பேன். ஓ லஞ்ச் கீழே ரெடி பண்ணிருக்கு. தெரியுமா? ஆமாம், இதுக்கு அடுத்து இந்த ப்ரோக்ராம் ட்ராமா ஒன்று இருக்கு. அது நாளைக்கு 3 மணிக்கு நினைக்கிறேன். ட்ராமா கடைசிக்கு முதல் ஈவெண்ட் இருக்கு. ஓகே, லஞ்ச் எடுத்துட்டு வந்தீங்கன்னா சரி. 3 மணிக்குல அது அந்த கட்டி இருந்தது மட்டும் தான் இருக்கிறது. ஆமாம், அவ்வளோதானே. கட்டினது எல்லாமே எடுத்துட்டு கட்டினது இல்லாமல் இருக்காது தானே. எக்ஸ்ட்ரா எடுத்துட்டு எக்ஸ்ட்ராவா? இல்லைண்ணா ஏன்னா நாங்கள் பைக்கியம். நான் கொஞ்சம் மென்ட்டு அதான் ஃப்ரேம் வைக்கும்போது சொல்லியிருக்கேன். அதுதான் என்ன தம்பி செஞ்சு வச்சுட்டு சாப்பிடுவோம். சாப்பிட்டு முடிஞ்சு ப்ரோக்ராம் தொடங்கிடுவாங்க. நம்ம ப்ரோக்ராம் அந்த ப்ரோக்ராம் சொன்னாலே நம்ம அதில் கச்சா முச்சா கற்றுட்டா வேலை செய்யலாம். அப்போ எல்லாம் செட் பண்ணி வச்சு செஞ்சுட்டீங்க. நான் வைப்போம்னா எல்லாத்தையும் எங்கே வைப்போம்? எனக்கு வச்சு சிசிடிவி வைப்போம். கேளாதா நாங்கள் மேலே மேசிக்க மேலே பைஸ்கில் மட்டும் தான் பெரிய ஆகிக்கலாம். வயசுக்கு இப்படியே தான் போடும், இப்படியே தான் போடும். நம்ம எப்படி சைட்டில் நாங்கள் பின்னாடி இருக்கலாம்னு நினைக்கிறேன். பார்த்தாச்சு எல்லாம் பார்த்தாச்சுண்ணா. ஸ்க்ரீனை ஒதுக்கிவார். ஆமாம், ஆனால் பார்க்கலாமா கொஞ்சம் பின்னாடி பார்க்கலாமா? ஓகே, நன்றி. நன்றிக்கு வித்தாகும் நல்ல ஒழுக்கம். ஐயோ செவருங்க. போர்டை நம்ம வச்சு இது பண்ணிக்கலாம்ல. முதல் முறையாக இந்த போர்ட்ஸ் வந்து இருக்கும்ல, அங்கே இருக்கு. அந்த வயர் கொஞ்சம் கவனம் கேட்டி நான் எடுக்கணும். அப்படின்னா ஸ்பேஸ் இருக்குதா என்கிட்ட? அதில் இருக்கு, கொஞ்சம் கவனம். ஓகே, இல்லை இந்த பக்கம் எடுக்கலாம்ல. இல்லை இங்கே காணோம். இவ்வளோ தான் இடம். இந்த கோயில் இருக்கு. ஓகே, அது எனக்கு தெரிஞ்சு வயசில் ஒன்று இங்கே வச்சுருவோம்.
இப்படி செய்வோம். நம்ம இங்கே ஒன்றும் நடிக்கிறது இதுக்குள்ளேயே நடிக்கலாம்ல, அப்படி செய்வோம். ஓகே, இப்போ வந்து ஸ்டேஜை பார்த்துட்டோம். ஸ்டேஜ் வந்து ரொம்ப பெருசும் கிடையாது, ரொம்ப சின்னதும் கிடையாது, ஓகேவானது தான். ஆனால் சைடில் இருந்து எதுவுமே வைக்க முடியாது, சைடில் எதையுமே வைக்க முடியாத ஒரு இடம் அப்படி ஒன்று இருக்குது. நான் கூட தனியாக வைக்கவே நினைக்க வேணாம் அப்படிங்களா அவங்க என்னன்னா இதுக்கு எடிட்டர் ஒரு மீன் பொண்ணு போடுவான், அந்த இருக்கு விளையாட்டு. இப்போ ஸ்டேஜை பற்றி சொல்லிக்கிறேன்ல, வினோ விளாக்ஸ். ஏங்க விளாகுக்குள்ளே வர்றீங்க, எந்த விளாக்னே தெரியாமல் வரீங்க? அதனால தான் நம்ம இப்படி இருக்கோம். ஏங்க ஐயோ நான் நீங்கள் ஆல்ரெடி வாங்க மாட்டேங்க. நீங்கள் டிக்டாக் வீடியோ போடுறீங்களோ அப்படின்னு யோசிச்சேன். இது டிக்டாக் இல்லை, யூடியூப். அப்புறம் லைவ் போடுறீங்கன்னு யோசிச்சேன். அப்புறம் தான் எனக்கு விளங்குச்சு யூடியூப்பில் வ்ளாக் போட போகிறீங்க. இதுலேருந்து என்ன தெரியுது? இதுலேருந்து என்ன தெரியுது? இது வரைக்கும் எல்லாம் பைத்தியம்னு தெரியுது. இதுலேருந்து என்ன தெரியுது? எவன் கேமரா ஒன்று தூக்குனாலும் ஈடு பல்லு அழிச்சிருவோன்னு தெரியுது. அதுவும் இதில் ரெக்கார்ட் ஆகுது. இதெல்லாம் சிசிடிவி அவங்க சொல்கிறது எடிட் பண்ணிடுறா. எடிட் பண்ணுறதுக்காக தானே இதெல்லாம் எடுப்பாங்க. பண்ணிட்டு போடுங்க. அவன் எடிட் பண்ணி உங்களை போட்டு விட்ருவோம். இவர் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சுட்டு பைக் எப்படி போட்டுறதுன்ற பூட்டி காட்டுறாரு. இவர் வந்து மாஸ்டர் டிகிரி எடுத்தவர். நீங்கள் கட்டே கட்டல, ஒரு காலோட சேர்த்து கட்டுறீங்க. அது கட்ட இல்லையா? அது கட்டல, அது இல்லை, அவர் சட்டன்னு சொல்லுவாங்க. இதுதான் 2025 புதிய சொல்லி சொல்லுங்க. புதிய புதிய என்னது, என்ன இது? புதிய ஆடுகள். பந்து இவர் வந்து ரொம்ப முக்கியமானவர். பந்துலேருந்து ஒரு வார்த்தை வந்து சொல்லுவார், அது இது சொல்லுவாங்க, இவரு சொல்லணும், அது வந்து அவருக்கு அவர் சொல்கிறது கஷ்டமாக தான் என்ன செய்ய. அது நான் எப்படி உங்களுக்கு காது, நான் எப்படி உங்களுக்கு காது, நீ சொல்லுங்க, நிறைய வச்சு நிறைய வச்சு நகையை தானே வைக்கணும். எல்லாமே பயங்கர சீரியஸாக வேலை செய்கிறேங்கிற மாதிரி வேலை செய்கிறானுங்க. இன்னும் சீரியஸாக தான் வேலை செய்கிறாங்கன்னா கிடையாது. என்ன வேலை செஞ்சாலும் முதல்ல சோறு முக்கியம். இந்த ஒரு 2 நட்டு போட்டுறது. இப்போ இவர் வந்து எங்கள் அண்ணன் இப்போ ஓட்ட தேர்வார். அவர் ஆல்ரெடி போட்டு. ஆமாம், இந்த பாருங்க போடுவார், உட்காந்து நான் நினைச்சேன் இவர் தான் ஓட்ட தேர்வார். இப்போ அவர் ஓட்ட தேர்வார். ஓட்ட ஒன்று தான் இருக்கு. என்னடா வச்சுருங்க, என் ஓட்ட இங்கே இருக்கு. இங்கே இருங்க, 18+ கண்டென்ட் கைக்காம போறீங்களா? நான் அப்படி கைட்டேன். இப்படி போய்க்கணும், தலைகீழா வச்சுக்கிட்டு தலையில போயிருக்கீங்க. நீங்க ராத்திரி வரக்காமா? நான் தான் இந்த 4 வீட்டில் இருக்கேன். நீங்க எங்க இருக்கீங்க பாப்பா? பாப்பாவா? உங்க கூட தெரியாம வந்துட்டான். நீங்க யாருன்னு சொல்லுங்க. பிஹெச் பாத்தியா? நம்ம கூட தெரியாம வந்துட்டாங்க. டயலாக் மாத்திரம் விட்டு விட்டாரு, கண்டென்ட்டை மாத்திரம் ஸ்கிரிப்டை விட்டு விட்டாரு. ஒரு விளாக் எடுக்கிறோம் பிடிச்சிக்கிட்டு நம்ம கூட தெரியும். இதுதான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறது. இதுதான் எங்க வாழ்க்கை எதை நோக்கி போகுது. அழுங்க. நவீன பைக்குகள் சொல்லுங்க. நவீன பைக்குகள் 2025 நவீன பைக்குகள் இப்படித்தான் உருட்டுவாங்க. ஆல்ரெடி உருட்டுனப்ப பல செம்பு நெளிஞ்சிருச்சு. இதுக்கு பெட்ரோல் தேவை, இப்ப நெளிவு எடுத்துட்டு புதுசா உருட்டுறாங்க. லைசன்ஸ் தேவை. உருட்டுறாங்க உங்களுக்கு உங்க பர்த்டே இப்ப
சொல்லுங்க உங்க பிறந்த ஜூன் 13. ஜூன் 13 தான் உலக உருட்டுதான் தினம். அக்கா ஜூன் 13ஆம் தேதி எல்லாரும் பார்த்துக்கங்க. ஜூன் 13ஆம் தேதி தான் உலக உருட்டு ராணி தினம். ஏன்னா ராக்கம்மா பிறந்த வீடு இருக்குன்னு சூக்கமான வச்சிருக்கான். நாங்க வேலையே குளிச்சிட்டோம், அதனால வேற வழி இல்லை. வழி இல்ல ஃபர்ஸ்ட் நம்ம சாப்பிடலாம்ல. கலக்கணுமா புடிங்காச்சு ஏன் சீட்டு வளமையா வந்து 4 பேர் தான் இருப்போம். 4 பேர் எழுத்து பெரியவாள் பேசிக்கிட்டு அம்மா பெரிய பார்த்தாங்க. அம்மா பெரிய எனக்கு ஒரு டவுட் ஒன்று இருக்கு, கேட்கவா? வேணாம் ராஜ்யாருக்கு ஓடிடு அசியமா கேட்பாங்க. கம் வேணாம் ராக்கம்மா சொன்னா கேளு, அசிங்கப்படுத்தி போய் குடும்பத்தை உங்கள்கிட்ட கேட்கலாம். நான் கேட்குறேன், நீங்க என்ன கேட்ட பாரு. அப்படியா ராக்கம்மா அப்படி உங்கள்கிட்ட கேட்குறேன். அங்கிட்டு பாரு வேற சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு என்ன தெரியும், அவங்களுக்கு மகன் அவங்களுக்கு மகன் நீ 2 பேரும் ஆயிரத்துக்கு முதல் அசிங்கமா நடந்துக்கலாம் இருக்காது. ஒரு நடவடிக்கையே மக மாட்டேன். நீங்க உண்மை மனசுல இருந்து பதில் சொல்லுங்க. வேணாம் 5 நிமிஷம் சொல்றதுக்கு இப்படி வந்து மாத்திக்கிட்டே அதுக்கு கேட்டேன், உனக்கு தங்கச்சி யாருக்கு இருக்கா அப்படின்னு. இல்ல அப்படின்னு. ஆமா நீ பிறந்ததுக்கு அப்புறம் மூஞ்ச பார்த்ததுக்கு அப்புறம் இதுக்கப்புறம் வாழ்க்கையில இருந்து ஒரு குழந்தை வேணாம். முட்டை எப்படி தெரியுமா ஆக்கிடுவாங்க? எங்க முட்டை எப்படி ஆக்கிடுவாங்க? நான் சென்னையில வசிக்கிற ஒரு வேற வழி இல்ல சாமி. அது கூட பிரச்சனை இருக்கிறது பத்தி ஒரு 10 கதை வாசிக்கணும். சத்தியமா சென்னையில் ஆமா இது எனக்கு மனைவி ராக்கம்மா. நாளைக்கு ராக்கம்மா நண்பர் குடும்பத்தில் நான் 7 நாட்களாக வெளியேறி எனது வீட்டில் தங்கியிருந்தார்கள். அன்றைய நாளில் இன்தாட்டி மனைவிக்கு தலைவலி காரணமாக திடீரென்று மயக்கம் போட்டு விழுந்தார். இவங்க வாசிக்கவில்லைங்க. அவளை ஆஸ்பத்திரி கொண்டு போயிட்டு அட்மிட் செய்துட்டு மீண்டும் வீட்டுக்கு வரும் பொழுது காத்திருந்தார். என்னாச்சு நீங்க கேட்கணும். அதுக்கப்புறம் சம்பவம் எப்படியா வாயிலே பொட்டாட்டி வச்சு சொல்லுங்க. உங்க பொண்டாட்டியா எல்லாம் கேட்டுக்கிட்டாரு. குடிங்க கொஞ்சம் என்ன சொல்றதுதான் பாத்துக்கிட்டு அப்படித்தான் அவங்க சொன்னாங்க.
இல்ல மலையின் காரணமாக நினைஞ்சு இருக்கு தலையின் தோட்டத்துக்கு துண்டை கொடுத்தாரு துண்டை கீழே இருக்குன்னா சாரி ஆமா ஞாயிற்றுக்கிழமை மன்னார் வந்துட்டோம். டட்டடாய். மன்னார் வந்துட்டோம். இப்போ என்னன்னா எங்களுக்கு பக்குன்னு ஆனது என்ன அப்படின்னா, ஆல்ரெடி இங்க மன்னார் வரும்போது ஒரு ஹோட்டல்ல நிப்பாட்டி சாவடி அடிச்சாங்க. சாப்பாடு அதே இடத்துக்கு கொண்டு போயிட்டு எங்களை விட்டுருவாயிலோட ஒரு பதற்றத்திலேயே இருக்கும். 3 நாள் காலை மாலை அந்த உணவு அங்க இருக்கிறதே 2 ஹோட்டல் நல்லா இருக்காது. அதுக்கு அகப்பை போனா நல்லா இருக்கும்ல. ஆமா அகப்பை போனா நல்லா யசோ 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 இல்ல ஆமா 8 மணிக்கு தான் இல்லையா? அகப்பை போனா நல்லா இருக்கும். 8 மணிக்கு எடுத்து 8:10 ஆமா. அப்ப அகப்பைன்னு ஒரு ஹோட்டல் ஒன்று இருக்குது. எங்களுக்கு மட்டும்தான் தெரியாது. அப்படி கூட்டிட்டு போனா ஆமா இவர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இவ்வளோ நேரம் பயங்கரமா கஷ்டப்பட்டு வந்தாரு. இதுல ஒரு விஷயம் சொல்லணும், இப்ப நான் மென்ஷன் பண்றேன். கையில இருந்த வாட்சை காணாங்க. பூச்சவே இல்ல இல்ல வீடியோல யூடியூப் போடல அதுல நான் யூடியூப் போட திட்டல சும்மா ஆமா என்ன செய்ய ஒரு வாட்ச் வந்து வச்சிருக்காரு. கக்கூஸ் போனார்ல கலவாடிட்டு போயிருப்பாங்க. ஆமா வச்சுட்டாங்க. அது இருக்கு. இப்போ கால் பண்ணி கேட்டோம், இருக்குதுன்னு சொன்னாங்க. திரும்ப போய் அதை வாங்குற வரைக்கும் லபக்கு 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 டப்புக்கு லபக்கு டப்புக்குன்னு இருக்கும். நான் வாங்கிடுவோன்னு நினைக்கிறேன். வாங்கலன்னா வேற ஒருத்தர் வாங்கிடுவோம். லைஃப் டைம் வாரண்டி இருக்கு. ஆமா இருக்கு. கடைசியாக உங்களுக்கு வாரண்டி மட்டும் தான் இருக்கும். வாரண்டி கார்டு மட்டும் இருக்கும். கொண்டு போயிட்டு காரை கடையை என்னது வச்சு மாத்திட்டாங்க. பழைய வச்சு அதுதான் காணாமே. எனக்கு புதுசு ஒன்று தான். மும்பைல இருந்து அடிச்சு அனுப்புவேன். பேசிட்டோம். வண்டி இருக்குது வாட்ச் இருக்குது அப்படின்ட்டாங்க. அனுப்ப சொல்லல, எடுத்து தான் வச்சிருப்பான். அவங்க வீட்டுக்கு அனுப்பிக்குவா? இல்ல போயிட்டு நேரில் போயிட்டு எடுத்துக்கிறது தான். எப்படி போற வழியிலையா? ஆமா போற வழியில கட்டாயம் அதை எடுத்தே ஆகணும். 20 லட்சம் ரூபாய். 20 லட்சம் எனக்கே தக்கு கொடுக்க. 20 லட்சமா? தாண்டி வந்துட்டோமே. எவ்வளோ? 70,000 ரூபாயா? ஏன்னா எதுக்குடா அது காசெல்லாம் பத்தி பேசிக்கிட்டு சொல்லுங்க. எவ்வளவு இருக்கு? 2000 ரெக்கார்டிங்ல இருக்குப்பா. 2000 இருந்தா என்ன சொல்லுங்க. 2000. ஆமா 2000 ரூபாய். ஏன்னா அப்பதான் காணாம பொய் அதுக்கு வெறும் 2000 ரூபாய். நான் நினைக்கிறேன் வந்துட்டோம். ஆமா ஹோட்டலுக்கு வந்துட்டோம். இப்போ இந்த ஹோட்டல்ல தான் தங்க போறோம் எங்க போறீங்களா? ஆமா நமக்கு இந்த ட்ரெஸ் இந்த மாதிரியான விஷயம் இங்க அப்படின்னா நம்ம இங்க ஈவெண்ட் இங்க தானா? டிராமா குரூப் வந்து ஓகே. அப்ப நாங்க வந்து வந்திருக்கிறது வந்து தங்குறதுக்கு கிடையாது. எங்களுக்கு இடம் பேக்கெல்லாம் எடுத்துட்டு வராங்களா? ஆமா ஆமா. அப்ப பேக்ல தானே நம்ம காஸ்டியூம்லாம் இருக்கு. பேக் எடுத்துட்டு வராங்க. காஸ்டியூமே வேணாம். ஆனா நீங்க இருக்கிற மாதிரி இருந்துச்சு. இது நல்லா இருக்கே. எனக்கு நிறைய காஸ்டியூம் பார்த்து இந்த மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கு கேளுங்க நல்லா கேளு. அடுத்து எங்கள் முன்னாடி வந்து ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் வந்து அவர் பேர் வந்து பயங்கர ஃபேமஸான பேர். மிஸ்டர் ஜான் பெட்ரோசியா. அவ்வளோ க்ளோஸ்அப்ல அவரே பார்த்துருக்க மாட்டாரு. அவர் பார்த்து என்ன யாரு முடிஞ்சது? ஏன் முடிஞ்சா யார் முடிஞ்சதா? இது இப்பெல்லாம் வீடியோ எடுத்து போனா அவருக்கு அப்புறம் கல்யாணம் ஆகும். கல்யாணம் ஆகலையா? அப்ப ஏன் உங்களுக்கு கல்யாணம் ஆகலையா? இல்லையா? எப்படி ஆகும்? சேட்ஜிபிட்ட இல்ல ஏஸ்ரீல ஒருத்தன் கேட்டான் எனக்கு கல்யாணம் ஆகலை ஏன் அப்படின்னு. சரியா? அதுக்கு வந்து ஏஸ்ரீ என்ன தெரியுமா சொன்னிச்சு? போனை எடு, ஃப்ரண்ட் கேமரா ஓபன் பண்ணு, பாரு ஏன் அப்படின்னு தெரியும் அப்படின்னு. இப்ப நான் அப்படிலாம் சொல்ல மாட்டேன். ஏன்னு சொல்லாமே சொல்லிட்டீங்க. ஆல்ரெடி எனக்கு ஃப்ரண்ட் கேமரா இருக்கு. அப்படியா? அப்படி சொல்ல முடியாது. அப்படி சொல்லவும் முடியாது, அப்படி சொல்லாம இருக்கவும் முடியாது. இந்த பிள்ளை எப்படி அசிங்கப்படுத்துறது? அப்படியா? இல்ல இந்த பொண்ணு இந்த பொண்ணை பத்தி அதனால நீங்க போய்
ஏதாச்சும் இது சொல்லுவாங்க வந்து இன்னைக்கு ரொம்ப